கோவில்களில் இதெல்லாம் செய்யவே கூடாது. கோவில்ல கண்டிப்பா தூங்கவே கூடாதுங்க. அதே மாதிரி தலையில துணி, தொப்பி இதெல்லாம் போடவே கூடாது. அடுத்ததா இந்த கொடிமரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடிமரம், நந்தி, பலிபீடம் இதெல்லாம் நிழல்களை மிதிக்க கூடாதுங்க. ஏன்னா அது சாமிக்கு சமம் இல்லைங்களா, அதனால நிழல்களை மிதிக்கவே கூடாது. எவர்கிட்டயுமே வீண் வார்த்தைகள் கோவில்ல பேசக்கூடாது. வார்த்தை விடுறதோ, தவறான வார்த்தைகள் விடுறது, சாபம் விடுறது, அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது திரும்ப அதை பேசினவங்களுக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி தேவதைகள் பலிபீடத்துக்கு நடுவுலையும் லிங்கத்துக்கு நந்திக்கும் நடுவுலையும் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குதுங்க. அதே மாதிரி சுவாமிக்கு நிவேதனம் ஆகும் போது பார்க்கவே கூடாது. தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாதுங்க. கோவில வேகமா வலம் வருதல் கூடாது. கோவிலை சுத்தி வரும்போது பொறுமையா நிதானமா தெய்வத்தோட வார்த்தைகள், அதாவது மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வலம் வரணுங்க. அதே மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள் வந்தவுடன் காலை வைக்க கூடாதுங்க. முதல்ல நீரை தலையில தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காலில் நீங்க கால் கழுவணும். குளத்துல கல்லை போடவே கூடாது. கோவில் குளத்துல கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தர்மம் செய்யக்கூடாது. அதாவது கோயிலுக்குள்ள போகும்போதே தர்மம் செஞ்சுட்டு போகணுங்க. கிரகணம் இருக்கும்போது கோவிலுக்குள்ள போகக்கூடாது. மண் விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடியே அதை கழுவி சுத்தம் செய்யாம தீபம் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்கிட்ட போயிட்டு மண் விளக்கு இருக்கும், அதை வாங்கிப்பாங்க. அதை வாங்கி அவங்க அங்கேயே தீபம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படியே பண்றதா இருந்தா கூட அங்கேயே கொஞ்சமா தண்ணி எடுத்து நீங்க அதை சும்மாவாச்சும் அலசி ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா தண்ணிலாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தீபம் போடலாங்க. அதே இந்த வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு சாட்டக்கூடாது. சிவன் கோவில்கள்ல அமர்ந்து அதுக்கப்புறம் தான் வரணும். பெருமாள் கோயில்ல உட்காரக்கூடாது. சாமி கும்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி கோவில்கள்ல படிகள்ல உட்காரக்கூடாதுங்க. உட்காரதுக்குரிய இடம் விட்டுருப்பாங்க, அந்த இடத்துலதான் உட்காரணும். அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே கை கால்லாம் கழுவுவாங்க வெளியில போயிட்டு வந்தோடனே. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்க, இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸே வயசுல மூத்தவங்க வயசானவங்க வராங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கண்டிப்பா செய்யவே கூடாதுங்க. அதே மாதிரி கையில விளக்கை ஏந்திட்டு ஆராதனை காட்டக்கூடாது. ஒரு சிலர் வேண்டுதல் வச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணுவாங்க. குளிக்காம கோவிலுக்கு போகவே கூடாதுங்க. கோவில்ல நந்தி எந்த மூர்த்திகளையுமே எந்த தெய்வத்தோட சிலைகளையுமே நீங்க தொட்டு வணங்கக்கூடாது. அபிஷேகம் நடக்கும் போது கோவிலை சுத்தி வரக்கூடாதுங்க. அபிஷேகம் நடக்கும் போது நீங்க அபிஷேகத்தை தான் பார்க்கணும்.